इमान् वेङ्कटनाथार्य कवितार्तिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति श्रीवेङ्कटनाथज्जो कैतक्कियसीय सर्वतन्तसतन्तो वेयन्ताय्यवय्यो मघुसन्निध्येवु शैशयं दीयं मे नमः तियसाननाहम् सत्यं दासान अच्युयं स्थिरजोयिं गलुलनयितडतमानम् अहिन्दनयरो सகாய லேக்ககைந்தம். பெருமானுடைய திருமேனி வர்ணனத்திலே முதல்ல ஆரம்பத்தில் பெருமாளுடைய திருக்குறள் கற்றைகளை அனுபவித்தார். அடுத்ததாக பெருமாளுடைய திருமுகம். இந்த திருமுகத்தை சொல்லும் போதே திருக்கண்கள், அதுபோல லோச்சனம், அதான் திருக்கண்கள், பொதுவான முகம், அது ரெண்டையும் பரிகசித பூர்ண சந்திரம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொன்னார். பொதுவாக ஒன்னுக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் அப்படின்லாம் சாதிச்சிருக்கார் தேவநாயக பஞ்சாசத்திலேயே. இதுல கொஞ்சம் வேகமா சொல்லிட்டு போற. பூர்ண சந்திரனோடு கூட தாமரை சேர்ந்திருக்கான். வளர்ந்த தாமரை தான் கண்கள், பூர்ண சந்திரன் தான் முகம் அப்படின்னு இருக்கு. இப்படிப்பட்ட திருமுகத்தை சேவிக்க சேவிக்க முகத்தை நோக்காரான்னு சொல்ற மாதிரி, நாச்சியார் சொல்ற மாதிரி திருமுகத்தை சேவிக்க சேவிக்க நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போகும். நம்ம பாபம் செய்யணும் சங்கல்பிச்சு இருந்தா கூட நம்மளுடைய புத்தி மனசானது மாறும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னார். இப்போ அடுத்தது இன்னைக்கு 36வது ஸ்லோகம். அதுல எம்பெருமானுடைய திருமார்பு, திருவக்ஷஸ்தலம், அதை பற்றி ஸ்லோகம். மாகப்பம் துகமகியம் மங்களியம் துளசி கோத்துகப்ப முகானம் அச்சுயசிர வனமாலம் பச்சந்தம் சேயே லட்சி லக்கண சுகயம் மாகாத்யம் தவமஹிதம் மாங்கலிகம் துளசி கௌஸ்துப பிரமுகானாம் அச்சுதஸ்திர வனமாலம் வத்சம் தரிசயதி லக்ஷ்மி லக்ஷண சுபகம். ஒரு திருமார்பு அப்படின்னா அதை சுலபமா வர்ணனை பண்ணிட்டு போக முடியாதபடி அநேக விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக எம்பெருமானுடைய திருமார்பிலே லக்ஷ்மி தேவி வசிக்கிறாள் அப்படின்னு சொல்லும் போது அதை காட்டிலும் அதற்கு பெருமை என்ன வேணும்? இங்க திருமார்பனுடைய பெருமையை பற்றி சொல்லணும்னு பார்த்தார். பெருமாள் திருமார்புல என்னென்ன இருக்குன்னு பார்க்கிறார். லக்ஷ்மி முதல்ல பிராட்டியார் இருக்கார். லக்ஷண ரெண்டாவது சீவத்சம் அப்படிங்கிற ஒரு சின்னம், அடையாளம் ஒண்ணு இருக்கு. அடுத்தது துளசி, துளசி மாலை தரிசன் இருக்கார். அடுத்தது 4 கௌஸ்துப, கௌஸ்துபம் அப்படிங்கிற ரத்ன விசேஷம் இருக்கு. 5வது ஸ்திர வனமாலம், வனமாலா அப்படின்னு ஒரு மாலையை தரிச்சுட்டு இருக்கார். இப்ப 5 விஷயம் சொல்லியிருக்கார். 5 மட்டுமல்ல, பிரமுகானாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை போல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இந்த 5லயே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டா, இந்த 5ம் பெருமாளுடைய மகாத்மியத்தை சொல்லுகின்றன. மகாத்மியம், அதான் ஸ்லோகத்துல ஆரம்பத்திலேயே மகாத்மியம் தவமஹிதம், எம்பெருமானே உன்னுடைய பெருமை கொண்டாடும்படி இருக்கிறது, எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். அப்படி கொண்டாடும்படி இருக்கக்கூடிய உன்னுடைய பெருமைக்கு பெருமை சேர்க்கும்படியாக, உன்னுடைய மகாத்மியத்தை சூச்சனம் செய்யும்படியாக உன்னுடைய திருமார்பில இத்தனை விஷயங்கள் இருக்கின்றன அப்படின்னு ஒண்ணு ஒன்னா எடுத்து சொல்றார். மகாத்மியம் தவமஹிதம், பெருமாளுடைய பெருமைய வேதங்கள் எல்லாம் கொண்டாடுகின்றன, இதிகாச புராணங்கள் கொண்டாடுகின்றன, மகர்ஷிகள்லாம் நிறைய சொல்லி இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பெருமைக்கு ஏற்ற ஒரு திருமேனி இருக்கணும் இல்லையோ, அப்பதான் அந்த பெருமையை அதுவும் சேரணும். ஆகார சதுச பிரஜா பிரஜையா சதுசாகமஹான்னு சொல்றா. ஒரு உருவம் அப்படின்னா அந்த உருவத்துக்கேற்ற பெருமை, பெருமைக்கேற்ற உருவம் ரெண்டும் இருந்தாதான் அழகா இருக்கும். ஏன் அந்த மாதிரி பார்த்தான்னா பெருமாளுடைய பெருமைக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய கிரீட்டம் அப்படிங்கிறது, பெருமாளுடைய பெருமைக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய திருக்கண்கள் அப்படின்னு. ஏன்னா கிரீட்டம்னா சூரிய கோட்டி சமப்பிரபமான கிரீட்டம் இருக்கு.
பெருமாளுடைய பெருமைக்கு ஏற்ற மாதிரிதான் திருக்கண்கள் இருக்கு அப்படின்னா தாமரை கண்களா புண்டரீகாட்சனாக இருக்கான் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கான். சிவன் அப்படிங்கிறவனுக்கு விரூபாட்சன்னு பெயர். ஒரே மாதிரியான கண்ணு கிடையாது, 3 கண்ணு இருக்கு இல்லையா, அதுல 1 அக்னி அப்படி எல்லாம் இருக்கு. பெருமாளுக்கு தாமரை பூ போல மலர்ந்த கண்ணான் அப்படின்னாலே புண்டரீகாட்சன் பெயர். பெருமாளுக்கு புண்டரீகாட்சன் பெயர் வச்சது வேதம் தான். புண்டரீகனயனஹா அப்படின்னு ஆள வந்தார் கேட்கிறார். புண்டரீகாட்சன் யார் நீங்க தெரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு. கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்வ சமாஸ்ரயக்கஹ புண்டரீகனயனஹா புருஷோத்தமக்கஹா. புண்டரீகாட்சன் யாருக்கு பெயர்? வேற எந்த தெய்வத்துக்கு பெயர் உண்டு? சிவனுக்கா, இந்திரனுக்கா, பிரம்மாவுக்கா? யாருக்கு புண்டரீகாட்சன் பேர்? புருஷோத்தமன் யாருக்கு பெயர் உண்டு? பெயர்னா நானும் நீங்களும் வச்ச பெயர் இல்ல. வேதத்துல, இதிகாசங்கள்ல, புராணங்கள்ல உத்தம புருஷாகனு வேதம் சொல்றது. அது ஜீவாத்மாவை சொல்றது. இந்த கூட புருஷாக அப்படின்னு பெருமாளுக்கு பெயர் வேதத்திலேயே பெயர் உண்டு. உத்தமகான் பெயர் உண்டு, புருஷாகான் பெயர் உண்டு. இதெல்லாம் வேதம் வச்ச பெயர். அப்படி பார்த்தோம்னா புண்டரீகாட்சன் சிவந்த கண்களை உடையவன், தாமரை போல் மலர்ந்த சிவந்த கண்களை உடையவன் சொல்லும் போது அது வெறும் ஒரு அடையாளம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் பின்ன என்னன்னு கேட்டான்னா அப்படி ஒரு காருண்யத்தினாலே சிவந்த கண்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது மனசுல எண்ணம் இருக்கோ, என்ன எண்ணம் இருக்கோ அது அப்படியே கண்ணில் தெரியும் இல்லையா? திருடன் திருடுறான்னா அவன் கண்ணை பார்த்தா தெரிஞ்சிருவான், அவன் திருட்டு மொழி முழிக்கிறான் அப்படின்வான். ஒருத்தன் கோபத்துல இருக்கிறான்னா அவன் கண்ணை பார்த்தா தெரியுமா? ஒருத்தன் காமத்துல இருக்கிறான்னா அவன் கண்ணை பார்த்தா தெரியுமா? அந்த மாதிரி ஒருத்தர் நல்ல வாத்சல்யத்தோடு கூட இருக்கார் அப்படின்னா அதுவும் அவன் கண்ணை பார்த்தா தெரியும். கண்ணுல தானே எல்லாம் தெரியும். ஸ்நேகத்துல இருக்காருன்னா கண்ணுல தெரியும், எல்லாம் கண்ணுல தெரியுமோ இல்லையோ? பெருமாளுக்கு ஆசிரித ஜனங்கள் கிட்ட இருக்கிற வாத்சல்யம் அது மொத்தமும் அப்படியே கொட்டி கண்ணுல கிடக்கிறது. அதனால்தான் தாமரை பூ போல மலர்ந்து, தாமரை பூ போல குளிர்ந்து, தாமரை பூ போல சிவந்து எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் தான். கொஞ்சம் சிவந்து அப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம். அதனால பெருமாள் எப்படி பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றாருன்னா பக்தா அனுகிரக தற்பரனாக பெருமாள் இருக்கிறதை காண்பிக்க கூடியது அந்த கண்கள் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரிதான் கிரீட்டம் அப்படின்னா பெரிய உத்தமர்களுக்கு தானே கிரீட்டம் இருக்கு. ஜடாமுடி தரிச்சவர் சிவன், அவருக்கெல்லாம் கிரீட்டம் கிடையாது. இந்திரன் முதலானவர்கள்லாம் பெயருக்கு கிரீட்டம் வச்சிருந்தா கூட ஆச்சரியமான உஜ்வலமான கிரீட்டம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு இருக்கிறதா? அந்த கிரீட்டத்துக்கு கதை இருக்கு. அந்த கிரீட்டம் ஒரு சமயம் காணாத போச்சு அப்படின்னா கதையெல்லாம் இருக்கு. கருத்வான் வந்து கிரீட்டத்தை கொண்டு வந்தார், அது கிருஷ்ணன் தலையில உறுத்தினார், அப்பதான் பொருந்தித்து, வேற யாருக்கும் பொருந்தல, இப்படி எல்லாம் கதைகள்லாம் நிறைய இருக்கு. ஒண்ணுக்கும் கதைன்னா என்ன, எல்லாமே இதிகாச புராணங்கள்ல இருக்கு. ஆக ஒரு கிரீட்டமோ இல்ல பெருமாளுடைய ஒரு திருக்கண்களோ இது எல்லாமே ஒண்ணுமே பெருமாளுடைய மகாத்மத்தை சொல்லும். அதனால ஒரு பக்கம் பார்த்தா அழகு, இன்னொரு பக்கம் பார்த்தா மகாத்மியம். அப்ப ரெண்டும் சேர்ந்து இருந்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? மகாத்மியத்துக்கு ஏற்ற அழகு இருக்கணும், அழகுக்கு ஏற்ற மகாத்மியம் அப்படிங்கிறது இருக்கணும். அது ரெண்டும் இருந்தா தான் அழகா இருக்கும். அந்த மாதிரி பெருமாளுக்கு இருக்குங்கிறத அனுபவிக்கிறார். அப்படி பார்த்தானா எம்பெருமானுடைய மகாத்மியத்தை கிரீட்டத்துல எப்படி நாம புரிஞ்சுக்கிறோமோ, எப்படி ஆனால் திருக்கண்கள்ல புரிஞ்சுக்கிறோமோ, அப்படி பார்த்தா திருமார்புல பலவிதமா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒண்ணும் பெருமாளுடைய மகாத்மியத்தை சொல்லலாம். பெருமாளுடைய திருமார்புல பார்த்தான்னா முதல்ல பார்த்தான்னா லக்ஷ்மி லக்ஷண அப்படின்னு கடைசியில சொல்லிருக்க. லக்ஷ்மி லக்ஷண சுபகம் அப்படின்னு சொல்லிருக்க. பத்சம் தரிசயதி லக்ஷ்மி லக்ஷண சுலபம். பத்சம்னா திருமார்புன்னு அர்த்தம். அந்த திருமார்பு லக்ஷ்மி லக்ஷண சுலபம். பிராட்டியார் என்கிற அடையாளத்தினாலே ரொம்ப சுபகமா இருக்கு, சௌபாகியத்தோட மங்களத்தோட இருக்கு. ஏன்னா பிராட்டியார் அதுல இருக்காரு இல்லையா? அதை காட்டிலும் மங்களம் என்ன வேணும் பெருமாளுக்கு? திருமார்புடைய பிராட்டியார் இருக்கும்போது வேற மங்களம் என்ன வேணும்? அதனால லக்ஷ்மிங்கிற லட்சணம், பிராட்டிய லட்சணம். ஏன்னா துவந்தம் அந்யோன்ய லட்சியங்கிற பெருமாளுக்கு லட்சணம் பிராட்டி, பிராட்டிக்கு லட்சணம் பெருமாள். லட்சணம்னா அடையாளம்னு அர்த்தம். பெருமாள் உயர்ந்தவர் ஏன்னு கேட்டார்னா சிவபதி லக்ஷ்மிபதி ஆனபடினால லக்ஷ்மி பிராட்டி உயர்ந்தவர் ஏன்னு கேட்டார்னா காந்தஸ்தே புருஷோத்தமகா, உன்னுடைய காந்தன் புருஷோத்தமன் ஆச்சே அப்படின்னு. அப்ப இவரால அவருக்கு உயர்த்தியா இல்ல அவரால இவருக்கு உயர்த்தியா அப்படின்னு கேட்டான்னா சுவாமி தேசிகன் சாதிக்கிற துவந்தம் அந்யோன்ய லட்சியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உயர்த்தியை சேர்த்து கொண்டு பெருமையை ஒருவருக்கொருவர் பெருமையை சேர்த்து கொண்டு இவர்கள் இருக்கிறார்கள்.
அதனால இவராலும் அவருக்கு பெருமை, அவராலும் இவருக்கு பெருமை, ரெண்டும் உண்டு. பிராட்டியாலதான் பெருமை, இல்லாட்டா பெருமாளுக்கு பெருமை கிடையாதுங்கிறது கிடையாது. பெருமாளால தான் பிராட்டிக்கு பெருமை, இல்லாட்டா அவருக்கு பெருமை கிடையாதுங்கிறது கிடையாது. அதுதான் முக்கியமா கவனிக்கணும். பெருமாளால் தான் இவருக்கு பெருமைங்கிறது கிடையாது. ஏன்னா இவரே சுதசித்த ஈஸ்வரியா இருக்கார், இவரே ஈஸ்வரியா இருக்கார், இவரே சிருஷ்டி ஸ்திதி பண்றார் அப்படின்லாம் இருக்கு. அதனால வேதம் சொல்லக்கூடிய பெருமைங்கிறது இவருக்கே இருக்கு, பிராட்டிக்கும் இருக்கு, பெருமாளுக்கும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிராட்டி பெருமாளுடைய திருமார்பில் இருக்கார் லட்சுமி தேவி அப்படின்னா அது பெருமை. ஏன்னு கேட்டோம்னா அப்பிரமேயம் ஹி தத் தேஜா யஸ்யதா ஜனகாத்மஜான்னு சொல்றார். ஸ்ரீமத் ராமாயணத்துல மாரீச்சன் சொல்ற வார்த்தை, பெருமாளுடைய பெருமை அப்பிரமேயம், அளவிட முடியாது. ஏன்னு கேட்டான்னா சீதா பிராட்டியருடைய பெருமையும் அளவிட முடியாது இருக்கு. அப்படிப்பட்ட சீதா பிராட்டி அவருடைய பதிவல்யம், அதனால இவருடைய பெருமையும் அளவிட முடியாதா. எப்படியானா சிவ தனுஷை முறிச்சு பெருமாள் சீதா பிராட்டியை விவாகம் பண்ணிட்டார் அப்படின்னா, யாராலையும் முறிக்க முடியாத சிவதனுஷை முறிச்சு சீதா பிராட்டியை விவாகம் பண்ணிட்டார்னா அப்ப பெருமாளுடைய பெருமை. யாராலையும் முறிக்க முடியாத அந்த சிவதனுஷை முறிச்சாதான் பிராட்டி கிடைப்பார், இல்லட்டா வேற யாருக்கும் பிராட்டி கிடைக்க மாட்டார்னா அப்ப பிராட்டிக்கு ஒரு பெருமை இருக்கும், இவருக்கும் ஒரு பெருமை இருக்கு. சாதாரண மனுஷாளுக்கு இவர் உரியவர் அல்ல, யார் இந்த காரியத்தை செய்யறாளோ அவளுக்கு தான் உரியவர் அப்படின்னா இப்ப இவருக்கும் அந்த பெருமை இருக்கு. அப்ப பார்த்தா ராமாயணத்துல பார்த்தா நிறைய இருக்கு. பெருமாள் யாகத்திலேருந்து வந்த பாயசத்துல அவதாரம் பண்ணார், பிராட்டி யாக பூமியிலேயே அவதாரமா அயோனிஜியா அவதாரம் பண்ணார் அப்படின்லாம் வரும். அந்த ரீதியில பார்த்தோம்னா துவந்தம் அந்யோன்ய லட்சம் சொல்லும்படி ஒருவருக்கொருவர் பெருமை சேர்த்துன்னு இருக்க. அப்படிப்பட்ட லட்சுமி பிராட்டியார் பெருமாளுடைய திருமார்பில வசிக்கிறாராம். ரகான இடத்துல லட்சுமி பிராட்டியார் வசிக்கிறார். அதனால லக்ஷ்மிங்கிறவர் பெருமாளுக்கு லட்சணமா இருக்கார், அடையாளமா இருக்கார். அதே வேதம் சொல்றதுதான், கிரீஷ்டதே லக்ஷ்மி சபத்யோ அப்படின்னு வேதம் சொல்றது. ஸ்ரீஹி லக்ஷ்மின்னு ரெண்டு பத்னி இருக்காங்க. ஸ்ரீனா பூமாதேவின்னு ஒரு அர்த்தம், பூமாதேவியும் லக்ஷ்மி தேவியும் பத்னியா இருக்காருன்னு அர்த்தம். இல்லாட்டா சில பேர் என்ன சொல்றா, ஸ்ரீஹி அப்படின்னா லக்ஷ்மி தேவியினுடைய அவதாரம் தான். அதாவது மார்கவியா அவதாரம், பிருகு மகிழ்ச்சிக்கு அவதாரம் பண்றவர்கள் அவருக்கு தான் ஸ்ரீன்னு பேர். லக்ஷ்மிங்கிற பெருமாள் திருமார்பில எப்பவும் இருக்கிறவர் அப்படின்னு சொல்றார். எந்த விதமா எப்படி வேணாலும் இருக்கலாம், வேதம் சொல்லி இருக்கிற பெருமையை. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன கேட்டா, இன்னொரு அர்த்தம் கேட்டா, லக்ஷ்மி லக்ஷணா அப்படின்னு சொல்லச்சா பிராட்டியே லக்ஷணம்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் லக்ஷணம்னா அடையாளம்னு அர்த்தம். பெருமாள் திருமார்பில ஸ்ரீவத்சம் அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையோ, அதனால ஸ்ரீவத் சாங்கர் அப்படின்னும் ஸ்ரீவத்ச சின்ஹர் அப்படின்னும் பெருமாளுக்கு திருநாமம் இருக்கும். அப்ப அதுவும் ஒரு சௌபாகியத்தை பெருமாளுக்கு கொடுக்கிறது. ஏன்னா அது பெருமாளை வச்சுட்டு இருக்க, யார் யாருக்கும் என்னமோ அடையாளம் தான் இருக்கு. நமக்கெல்லாம் உங்க சரீரத்துல என்ன அடையாளம் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு எழுதிக்கிறான். ஐடென்டிட்டி கார்டு முதலானதெல்லாம் பார்த்தா 10ஆம் கிளாஸ்ல டிசி அதெல்லாம் பார்த்தான்னா ரைட்டு ஹேண்டில் மோல் இருக்கு, லெஃப்ட் ஹேண்டில் இது இருக்குன்னு ஏதோ ஒன்று எழுதிப்பா. ஒரு அடையாளம் ஒண்ணு யாருக்கும் இல்லாமல் உனக்கு இருக்கக்கூடிய அடையாளம் என்ன, எந்த இடத்துல தழும்பு இருக்கு, எந்த இடத்துல மச்சம் இருக்கு, இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட அடையாளமாக வச்சு எழுதிட்டு இருக்கான். இப்பவும் பல இடத்துல எழுதுறது உண்டு. ஆனால் இது அப்படி இல்லை. இந்த ஸ்ரீவத்சங்கிறது சுபகம் அப்படிங்கிற இது சௌபாகியத்தை சூச்சனம் பண்றதுதான். என்ன கேட்டா, இந்த அடையாளம் யாருக்கு இருக்கோ அவன் ராஜாதிராஜன், அவன் சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். இதுக்கு ஸ்ரீவத்சம்னு பெயர் வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, பிராட்டியானவர் அதுல வசிக்கிறாராம். அந்த அடையாளத்துக்குள்ள, அதாவது பெருமாள் திருமார்பில இருக்கக்கூடிய ஒரு மறு, திருமரு மார்ப அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையோ, திருமரு மார்ப, திருவும் மருவும் மார்பில் கொண்டவனே அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த அந்த ஆழ்வார் அப்படி சொன்னதுதான் இங்க லக்ஷ்மி லக்ஷண சுபகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டையும் இங்க சேர்த்து சொன்னார் இல்லையோ, அதுக்கு காரணம் உண்டு. ஏன்னா இந்த அடையாளத்துக்கு பெருமையை சேர்த்துண்டு பிராட்டியானவர் அங்க இருக்கார். அந்த இடத்துல பிராட்டியாருடைய கோயிலாக இருக்கு. சுவாமி தேசியெல்லாம் அழகா சதிக்கிறார். பிராட்டியாரோட கோயில், கோயிலுக்கு பிராகாரம் எல்லாம் இருக்கான். பெருமாளுடைய திருமார்பு தான் பிராட்டிக்கு கோயில், அவர் இருக்கிற இடம் பெருமாளுடைய திருமார்பு அப்படின்னு. மற்ற பேர்லாம் இப்ப பிரம்மாவுடைய தேவி சரஸ்வதி தேவி பிரம்மாவுடைய நாக்குல இருக்க,
சிவனுடைய தேவி பார்வதி தேவி சிவனுடைய சரீரத்துல பாதியில அர்த்தநாரீஸ்வரன் சொல்லும்படி பாதியா இருக்கார். ஆனா எல்லாம் ஒரு தேவன் தேவியின் பெயர் இருக்கட்டும். ஆனா எஸ்எஸ்ஆ ஜனகாத்மதான வேதத்திலே சொல்லப்பட்ட ஒப்புயர்வற்ற ஈஸ்வரிங்கிற பெருமையோடு இருக்கக்கூடிய பிராட்டியானுடைய நாயகன் அப்படிங்கிறது பெருமாளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றார். இதுதான் ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கு. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய நாக்கை கொடுத்தார் அப்படின்னா மனைவிக்கு நாக்கிலேயே இடம் கொடுத்தார், அதான் வாக்குல இடம் கொடுத்தான்னு அர்த்தம். மனைவிக்கு சரீரத்துல இடம் கொடுத்தாருன்னா செயல்ல இடம் கொடுத்தான்னு அர்த்தம். வாக்குல அவர் இடம் கொடுத்தார், செயல்ல இடம் கொடுத்தார், அதெல்லாம் காட்ட முக்கியம். மனசுல இடம் கொடுக்கணும். அததான் பெருமாளானவர் தம்முடைய மனசுல பிராட்டிக்கு இடம் கொடுத்திருக்கார். 3 பேருமா காமிக்கிறாங்க. உங்களுடைய வாக்குல மனசுல சரீரத்துல 3லயும் மனைவிக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதான் சிவன் இடமே கொடுத்திருக்கார். இடம்னா இடது பாகம்னு அர்த்தம். இடது பாகமே கொடுத்திருக்கார் அப்படின்னா ஒரு மொழி. அப்படி பார்த்தா அந்த ரீதியில மனசை கொடுப்பது தானே விசேஷம். அதனால இங்க லக்ஷ்மி லக்ஷ்மண சுபகம் அந்த ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற அடையாளத்தை வச்சு பெருமாளுக்கு ஸ்ரீவத்சாங்கன்னு பெயர் வச்சு அதனாலையும் அவர் இருக்கார். இந்த மாதிரி சௌபாகிய சூச்சகமான அடையாளம் வேற எந்த தேவர்களுக்கும் எங்கேயும் இருக்கிறதா தெரியல. பெருமாளுக்கு மாத்திரமே இந்த அடையாளம் சொல்லி இருக்கு. அப்படிங்கிறபடினால அது ஒரு விசேஷம். அதுக்கப்புறம் மாங்கலிகம் துளசி கௌஸ்துப பிரமுகானாம் 2வது வரையில இருக்கு. துளசி கௌஸ்துபம் முதலானவற்றுக்கெல்லாம் மாங்கலிகம் மங்களத்தை கொடுப்பது இது பெருமாளுடைய திருமார்பு. துளசி தான் வசத்தி. என்ன ஆனாலும் எல்லா புஷ்பங்கள்லயும் துளசி தான் வசத்தி அப்படின்னு நமக்கு தெரியும். துளசிக்கு சமம் எதுவும் கிடையாது. அந்த துளசிக்கு அந்த பெருமையை சேர்க்கிறவர் பெருமாளுடைய திருமார்பு தான். பெருமாளுடைய திருமார்புல இருக்கிறபடினால்தான் துளசி வசதி. அதனால்தான் மற்ற தெய்வங்களுக்கு துளசியை சமர்ப்பிக்க கூடாது. ஏன்னா எது பெருமாளுக்குன்னு இருக்கோ அது மற்ற தெய்வங்களுக்கு கூடாது. துளசியானவர் பெருமாளுக்குன்னே இருக்காராம். இன்னொரு தெய்வங்களுக்கு அவர் சேர மாட்டார். அதனால அந்த துளசி அதே மாதிரி கௌஸ்துபம்னு ஒரு ரத்னம் அமிர்த மதனத்தும் போது வந்த ஒரு ரத்னம் அது கௌஸ்துப ரத்னம். அதுலயும் அதுவும் பெருமாளுடைய திருமார்புக்கு பெருமை சேர்க்கும்படியாக இருக்கு. விகட முரபித் வக்ஷபீடி பரிஷ்கரணோசிதா குலகிரி துலாரோஹே பாவி கியானிவ கௌஸ்துபா அப்படிங்கிற நீ எதை வேணா யார் வேணா எந்த ரத்னம் வேணா எது வேணா போட்டுக்கிட்டான் கௌஸ்துபத்துக்கு சமமாகுமா? பார்க்கடலை கடைந்த போது கௌஸ்துபத்தின் சீர்மைக்கு ஒவ்வாங்கிறார் இல்லையா? என்னென்ன மணி என்னென்ன கல்வி எதை எடுத்தாலும் கௌஸ்துபத்துக்கு சமமாகாது. அப்படி பார்க்கடல்ல இருந்து வந்தது. அது பெருமாள் திருமார்புல இருக்கு. அதனால பெருமாள் திருமார்புக்கு அவருடைய மகாத்மியத்தை சொல்லுகிறது. ஏன்னு கேட்டா அந்த கௌஸ்துவம் ஒரு வசதியா இருக்கிறதுக்கு காரணமே பெருமாள் திருமார்புல இருக்கிறபடினால்தான் அது மாங்கலிகமாக இருக்கு. அதான் மங்களத்தை கொடுப்பது. துளசி கௌஸ்துவம் ஆகிய இவற்றுக்கு மங்களத்தை கொடுப்பது அப்படின்னு அர்த்தம். துளசிக்கு பெருமாள் திருமார்பு மங்களத்தை கொடுத்தபடினால்தான் துளசி செடி பிரதட்சணம் பண்றோம். துளசி செடிக்கு நீர் சேர்த்தா கைங்கரியம் அப்படின்னு அர்த்தம். துளசியில எல்லாமே விசேஷம் அப்படிங்கிறதுல தெய்வ தன்னந்துழாய் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ்வேராயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே. துளசி மாலை தான் வேணும் இல்ல. தாராயினும் தழையாயினும் மாலையோ இல்ல ஒரு சின்ன துளசி இதழ் இல்ல துளசி இதழ் கிடைக்கிறன்னா அதனுடைய கொம்பு. தன் கொம்பதாயினும் கொம்பு கிடைக்கிறன்னா கீழ் வேறுனா வேருக்கும் கீழே இருக்கக்கூடிய மண்ணு. துளசி கீழே இருக்கிற மண்ணு விசேஷம் தான். ஏன்னா திருமண் நட்டு வச்ச கூட ஆகமங்கள்ல சொல்லியிருக்கான்னு சுவாமி தேசியம் எடுக்கிற துளசி செடி கீழே இருக்க மண்ணா இருந்தா அது விசேஷம். திருமண் மண்ணு தானே. திருமண்கிறது ஒரு மண்ணு தானே. ஒரு விதமான வெள்ளை நிற மண் அது கஷேத்திரங்கள்ல இருக்கிறது விசேஷம்ல. கஷேத்திரங்கள்ல இருக்கிற வெள்ளை நிற மண்ணு, கங்கா நதியில இருக்கிற மண்ணு, துளசி செடி கீழே இருக்கிற மண்ணு, இதெல்லாம் விசேஷம் அப்படின்னு. அப்போ இத்தனை விசேஷம் இருக்கும்போது வேற எந்த புஷ்பத்துக்காவது இத்தனை விசேஷம் உண்டா? தாராயினும் கொம்பாயினும் வேராயினும் மண்ணாயினும் சொல்ல முடியும். ஆனாரப்பட்ட தாமரைப்பூவை சமர்ப்பிக்கிறதா இருந்தா கூட அதனுடைய காம்பை கிள்ளிட்டு தான் சமர்ப்பிக்கிறது. இப்படி கணக்கு உண்டு. ஒன்னொன்னுக்கும் ஒரு கணக்கு உண்டு. நீங்க அப்படியே கொண்டு வர முடியாது. முள்ளோட கூட கொண்டு வர முடியாது.
கொம்போட கூட கொண்டு வர முடியாது. நீங்க எதுவானாலும் அதை நாம கிள்ளிட்டோம் அப்படி இப்படிதானே சொல்றான். ஆனா இதுல கொம்ப சமர்ப்பிச்சா கூட விசேஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இல்லையா? வாராயணமுலையான்னு பாசுரத்துல இருக்கு. ஆனா வேதத்துல சொல்லியிருக்கு அப்படியே. அப்ப துளசிக்கு மந்திரங்கள்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆழ்வார் இங்க மட்டும் இல்ல, பல இடத்துல ஆழ்வார் பாட்டுல அதெல்லாம் பார்த்தோம்னா அநேக இடத்துல தன்னந்துழாய் மலர்க்கே அப்படின்னா தன்னந்துழாய் பத்தி பல இடங்கள்ல பாடியிருக்கார். திருமங்கை ஆழ்வாரும் பாடியிருக்கார், நம்மாழ்வாரும் பாடியிருக்கார். விசேஷமா சொல்ற அதற்கு காரணம் பெருமாள் திருமார்பில இருக்கிறபடியினால அந்த துளசிக்கு ஒரு மங்களம் கிடைச்சுதான். மாங்கலிகம் துளசி கௌஸ்துப பிரமுகானாம். கௌஸ்துபத்தை பத்தி சொல்லச்ச அது திருப்பார்கடல்ல கடையும் போது எத்தனையோ உயர்ந்த உயர்ந்த வஸ்துக்கள்லாம் வந்தன. கௌஸ்துபம் வரைச்ச தஸ்மின் ஹரிஹி ஸ்பிருகாம் சக்கரேன்னு வரும். இந்த கௌஸ்துபத்தை பார்த்தோன்னே பெருமாள் இது எனக்கு வேணும்னுட்டா. ஹரியே ஆசைப்பட்டு வாங்குற இது எனக்கு வேணும் அப்படின்னு. ஏன்னு கேட்டான்னா கௌஸ்துபங்கிறது ஜீவ தத்துவம், ஜீவ தத்துவத்தை குறிப்பது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ரகசியத்திரி விசாரத்துல பார்த்தோம். அதான் கௌஸ்துபன் ஒருத்தர் இருக்கார். அவர் ஜீவ தத்துவத்துக்கு பிரதிநிதியா இருக்கார், ஜீவ தத்துவத்தை அதிஷ்டானம் செய்கிறவரா இருக்கார். அவரை தான் அதை பார்த்தார் பெருமாள். அந்த ஜீவனை என் ஹிருதயத்துல நான் தாங்கணும். எப்படியானா லக்ஷ்மி பிராட்டியை ஹிருதயத்துல தாங்குறேனும் அது மாதிரி அந்த ஜீவனும் என் ஹிருதயத்துல இருக்கணும் அப்படிங்கிறார். அதனால பெருமாள் அந்த கௌஸ்துவத்தை எடுத்துட்டு தன் ஹிருதயத்து மேல தன் திருமார்பு மேல வச்சுக்கிறார். புருடன் மணிவரமாக அப்படின்னு வருது. அந்த ஜீவன் இருக்கு அவரை அந்த கௌஸ்துபம் அப்படிங்கிற ஒரு மணியாக தன்னுடைய திருமார்பின் மேலே பெருமாள் வச்சுக்கிறார் அப்படின்னு வரும். அதனால சுவாமி தேசிகன் அதை ரகசியத்தை விசாரத்தில் எடுத்து சொல்றார். நன்னா கவனியுங்கோ, பெருமாள் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கார் பாருங்கோ. ஜீவர்கள் எல்லாம் தன்னுடைய ஹிருதயத்துல தன்னுடைய திருமார்பிலே இருக்கணும் அப்படின்னு பெருமாள் நினைச்சுட்டு இருக்கார். ஆனா நீங்க எங்க இருக்குங்கோ பாருங்கோ. பெருமாளை விட்டு விலகி விலகி தூர சாக்கடையில் உட்காந்துருக்கும். ஒரு ரத்னம்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ரத்னம், விலை மதிக்க முடியாத ரத்னம். அது எங்க இருக்கணும்னா அது நம்ம ஹிருதயத்துல இருக்கணும். அப்படி இல்லாட்டா அட்லீஸ்ட் லாக்கர்லயாவது இருக்கணும். வேணுங்கிற போது ஹிருதயத்துல போட்டுக்கணும். குப்பை தொட்டியில இருந்ததுன்னா அது எங்க இருக்குன்னே தெரியாமல் குப்பை தொட்டியில மொத்தமும் அசுத்தத்துக்கு நடுவுல இருந்ததுன்னா ரத்னம் அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் நீங்க இருக்கிறது. சுவாமி தேசிகன் சொல்ற இதெல்லாம் நீங்க இருக்கக்கூடிய இடம் என்ன பாருங்க. இவ்வளவு மோசமான இடத்துல நீங்க இருந்துட்டு இருக்கணும். அப்போ மறுவிடம் என்ன மலரடி சூடும் வகை பெருநாள் திருவுடன் வந்த சிறுவணி போல் திருமால் இதயம். மறுவிடம் என்ன மலரடி சூடும் வகை பெருநாள். அவன் எப்படி இருக்க வேண்டியவர்கள் இப்ப எப்படி இருக்கும் பாருங்க. கௌஸ்துபம்னா திருவுடன் வந்த சொல்ற பிராட்டியாரோட கூட வந்துதான். ஏன்னா அதே அமிர்தத்தை கடையும் போது அதே திருப்பார்கடல்ல தான் பிராட்டியும் தோன்றினார். அந்த பிராட்டிக்கு முன்னாடிதான் இந்த கௌஸ்துபம் தோன்றி இருக்கு. அப்போ பிராட்டியோட கூட வந்திருக்கு, சகோதரி மாதிரி. அப்போ பிறப்பு பார்த்தானா அதுவும் பிராட்டிக்கு சமமா இருக்கும், இருக்கிற இடம் பார்த்தா அதுவும் பிராட்டிக்கு சமமா இருக்கும். திருவுடன் வந்த செழுமணி போல் திருமாலிதயம் மறுபிடம் என்ன. அவரே திருமால் பிராட்டி எப்படி ஹிருதயத்துல வச்சிருந்தக்கோ அந்த மாதிரி நம்மளையும் கூட்டி வச்சு நீங்களும் ஹிருதயத்துல இருங்கோன்னு சொல்ற மாதிரி பிரதிநிதியாக அந்த கௌஸ்துபத்தை கூட்டு வச்சு தன்னுடைய ஹிருதயத்துல பெருமாள் வச்சுருக்க. அந்த கௌஸ்துபத்துக்கு அத்தனை பெருமை கொடுத்திருக்க பெருமாள். அப்ப அதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப பெருமாள் திருமால் யார் ஜீவர்களுக்கு இவ்வளவு கௌரவம் கொடுத்தா அதான் அடுத்த விஷயம். ஜீவாத்மாவுக்கு இவ்வளவு கௌரவம் கொடுத்து தன்னுடைய ஹிருதயத்தினாலே ஜீவாத்மாவை வச்சுருக்கிறா யார்? நமக்கும் பூவன் மிசை நங்கைக்கும் இன்பன் தன்னைன்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி நம்மையும் பூவின் மிசை நங்கையும் சமமாக பாவித்து இரண்டு பேருக்கும் ஒரே விதமான பெருமாள் அன்பு கொடுக்கிறார் அப்படின்னு இருக்கு. ஒரே விதம் இல்லை, பிராட்டியை காட்டும் நமக்கு நிறைய அன்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல வியாக்கியானத்துல. ஏன்னா நமக்கும்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் பூவின் மிசை நங்கைக்கும் அன்பன் தன்னைன்னு ஆழ்வார் சொல்றாரு. அதனால அன்பனாம் விஷயத்திலே முந்தி நமக்கு, முதல்ல நமக்கு, அப்புறம்தான் பிராட்டி.
அந்த மாதிரி கௌஸ்துபத்துக்கு பெருமை சேர்க்கிற வேதாந்த ரீதியாவும் இருக்கு. இல்ல ஒரு ரத்னம் அப்படின்னு பார்த்தானா கௌஸ்துப ரத்னத்துக்கு சமம் எதுவுமே கிடையாது உலகத்துல அப்படின்னு அப்படிப்பட்ட ரத்னம் பெருமாளுடைய திருமார்பில் இருக்கிற அப்படின்னால எத்தனை பேருக்கு எத்தனை ஆபரணம் இருந்தாலும் இந்த கௌஸ்துபத்துக்கு சமமாகாது இல்லையா? அதனால பெருமாளுடைய மகாத்மத்தை சொல்லுகிறது இந்த கௌஸ்துபம். மாங்கலிகம் துளசி கௌஸ்துப பிரமுகானாம். துளசி கௌஸ்துவம் முதலானதுக்கெல்லாம் மாங்கலிகம் மங்களத்தை கொடுப்பது அப்படின்னு அர்த்தம். அச்சுத ஸ்திர வனமாலம். அச்சுதன்னு கூப்பிடுறார் எம்பெருமானே, அச்சுதனே ஸ்திரமான ஒரு வனமாலா ஒன்று இருக்கு பெருமாளுக்கு. அடுத்த விஷயம் வனமாலி கதி சங்கி சங்கி சக்கரி தனந்தகி. பெருமாளுக்கு வனமாலின்னு பேர் உண்டு. அப்போ ஸ்திர வனமாலம், வனம்னா காடு இல்லையா? காட்டுல இருக்கிற புஷ்பங்களை எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மாலை பண்ணி கிருஷ்ணன் தரிக்கிற வழக்கம். அதே மாதிரி பெருமாளுக்கு காட்டுலேருந்து கொண்டு வந்த ஒரு உரமாலை ஒன்று இருக்கான். அது வாடாமல் ஸ்திரமாக எப்பவுமே பெருமாளுடைய திருமார்பில் இருந்துட்டு. அதாவது என்னதான் கௌஸ்துபம் ஆபரணம் இருந்தா கூட ஒரு புஷ்பம் ஒண்ணு வேணும் இல்லையோ? புஷ்பம் பார்த்தான்னா சாதாரணமா இருக்கக்கூடிய புஷ்பங்களை காட்டணும். காட்டு புஷ்பங்கள்லாம் விசேஷம். ஏன்னா காட்டு புஷ்பங்கள்லாம் இயற்கையா வர்றது இல்லையா? அது என்ன ஆனாலும் அப்படின்னா அப்ப வனலதா அப்படின்னு காளிதாசன் ஒரு ஸ்லோகம் வரும். என்னன்னா காட்டுப்பூ வேறதான் ஆட்டுப்பூ வேறதான் வேற அர்த்தத்தை சொல்றான். அந்த மாதிரி பார்த்தோம்னா இங்க காட்டுல நம்ம கூட புஷ்பங்கள்லாம் என்ன சொல்றா, ஆன்மீக கிரந்தங்கள்ல ஒரு விஷயம் சொல்லிருக்கா, பெருமாளுக்காக புஷ்பங்கள்லாம் கிரகிக்கணும். அப்ப எங்க இருந்து கிரகிக்கணும் அப்படின்னு கேட்டா காட்டுல இருந்து போய் கிடத்தா நல்லதுங்கிறான். அது விசேஷம். சங்காத்துல இருந்தா விசேஷம், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்ப காட்டுல போய் கிரகிக்கணும் அதுவும் விசேஷம் அப்படின்னு. இப்ப அந்த மாதிரி ரீதியில காட்டு புஷ்பங்களை எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மாலையா கட்டி அந்த மாலையை தன்னுடைய திருமார்பிளை தெரிச்சுருக்கான். அது திருமார்பிளை இருக்க முடியாத பிராட்டிக்கே அந்த மாலை இருக்கான். பிராட்டிக்கு ஒரு பிராகாரமாக அந்த திருமரு இருக்கச்ச, அதாவது பிராட்டி இருக்கிற கோயில் தானே இந்த திருமார்புங்கிறது. அதுல பிராகாரமாக இந்த கௌஸ்துபம் இருக்கு. அதுல ஒரு மாலையை சமர்ப்பிச்சதாக இந்த வனமாலா அப்படிங்கிறது இருக்கான். இந்த வனமாலாவுக்கும் பெருமையெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு மாலையை ஓம் வைஜயந்தி வரமாலா நமகான் மந்திரம் வேற. வைஜெயந்தியின் பெயர். கிருஷ்ணன் அவதாரத்துல இந்த வைஜெயந்தி வனமாலையோட அவதாரம் பண்றான். வைஜெயந்தி விபூஷணம் அப்படின்னு ஒரு மூலியம். ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம். அதாவது அப்ராகிருதமான திவ்யமான ஒரு வனமாலா அப்படின்னு ஒண்ணு பெருமாளுக்கு இருக்கு. அதுவும் அவனுடைய பெருமையை விசேஷமாக சொல்றது அப்படின்னு. இது எல்லாமே பிராட்டியாரோட சம்பந்தப்பட்டு இருக்கு. துளசியும் சரி, துளசியும் பிராட்டியாருக்கு துளசி உண்டு அப்படின்னா இருக்கு. அப்போ திண்ணை மாடத்தில் ஏற்றிய திரு விளக்கு போல அப்படிங்கிற பிராட்டியார் தான் விளக்கு போல இருக்கானா, அணையாத விளக்கு போல இருக்கானா. அதுல திண்ணை மாடமாக திண்ணையாக பெருமாளுடைய திருமார்பு இருக்கு. அதுல ஒரு மாடமாக மாடம் வெட்டிதான விளக்கு இருப்பான். அதுல பார்த்தாங்கன்னா இந்த வனமாலை முதலானது தான் இருக்கும் அப்படின்னு. வனனா அழகானன்னு ஒரு அர்த்தம் உண்டு, அழகான மாலைன்னு அர்த்தம் உண்டு. வனனா வாசனையான அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பல அர்த்தங்கள்ல இந்த வனமாலா அப்படிங்கிறது பொருத்தமா இருக்கு. அச்சுத ஸ்திர வனமாலம். ஸ்திரங்கிறது அப்ராகிருதமா இருக்கிறபடினால அனாதி காலமாக எப்பொழுதுமே நிச்சயமாகவே. பொதுவா மாலையெல்லாம் வாடிக்க முடியும். ஒரு நாள் சமர்ப்பித்த மாலையை இன்னொரு நாள் சமர்ப்பிக்க கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம். புஷ்பங்கள்லாம் முதல் நாள் பெருமாளுக்கு சமர்ப்பித்தால் மறுநாள் சமர்ப்பிக்க கூடாது. இதே அந்த புஷ்பங்கள் வாடாமல் அழுகாமல் சில சமயம் மாலையெல்லாம் கட்டினா வச்சுக்கோங்க. காத்தால புஷ்பங்கள்லாம் வரும், மத்தியானமா அதை கட்டி சாயங்காலமா மாலை சமர்ப்பிப்பான். இப்படிதான் வழக்கம். கோயில்கள்லாம் சாயங்காலம் பெருமாளுக்கு புறப்பாடு அப்படின்னா காத்தாலே கட்டி வச்சுக்க மாட்டான். பெருமாளுக்கு புறப்பாடு எத்தனை மணிக்கும் பாப்பா காஞ்சிபுரத்துல. எத்தனை மணிக்கு புறப்பாடுன்னா 5:30 மணிக்கு புறப்பாடு அப்படின்னா அவன் 5 மணிக்கு 5:15 தான் அந்த புஷ்பம் வரும். அது வரைக்கும் என்ன அப்ப அலர்ந்த புஷ்பம், அப்ப வளர்ந்த புஷ்பம் நல்லா ஃப்ரெஷ்ஷா கொண்டு வரணும்.
முன்னாடியே கட்டி வச்சு போத்து வச்சு அப்படிலாம் பண்ண மாட்டான். திவ்ய தேசங்கள்லாம் பார்த்தா அழகா இருக்கும். அந்த பெருமாள் புறப்பாட்டுக்கு முன்னாடி அந்த மாலையை கொண்டு வருவான், கட்டி மாலாக்காரன் இருக்கா அங்க கொண்டு வருவான் அப்படின்னு வரும். ஆக அந்த மாதிரி நவமான புத்தம் புதுசான ஒரு மாலை அப்படிங்கிறது அந்த வனமாலை. ஆனால் இது அன்னன்னைக்கு ஒரு மாலை கட்டினா சொன்ன மறுநாள் அதை சமர்ப்பிக்க. ஆனா என்ன ஆகும்னா சில சமயம் சாயங்காலம் சமர்ப்பிச்சோம்னா மறுநாள் கூட நல்லா இருக்கும். அப்போ மறுநாள் சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கு. புஷ்பம் நன்னா இருந்தா மறுநாள் சமர்ப்பிக்கலாம். துளசி வாடி போனா கூட எத்தனை நாள் ஆனாலும் சமர்ப்பிக்கலாம். துளசிக்கு ஏன்னா வாடி போனாலும் அதுக்கு வாசனை உண்டு, துளசிக்கு தான் எல்லாமே விசேஷமாச்சு, அதனால சமர்ப்பிக்கலாம். ஆனா புஷ்பங்கள் வாடி போச்சுன்னா அதுக்கப்புறம் சமர்ப்பிக்கக்கூடாது. பெருமாளுக்கு இருக்கக்கூடிய அந்த வனமாலா அப்படிங்கிறது ஸ்திரமா இருக்கும், என்னைக்குமே வாடியே போகாது. ஏன்னா அது அப்ராகிருதமானது. தேவர்களுடைய மாலையே வாடாது அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லச்ச பெருமாளுடைய மாலையை கேட்கணுமா? மாங்கலிகம் துளசி கௌஸ்துப பிரமுகானாம் அச்சுத ஸ்திர வனமாலம். அதனால இப்ப என்ன அர்த்தம் கேட்டானா, கௌஸ்துவம் துளசி முதலானதுக்கெல்லாம் மங்களம் அளிக்கக்கூடியது பெருமாளுடைய திருமார்பு. ஸ்திர வனமாலம், ஸ்திரமான நிலையான வனமாலையை உடையது பெருமாளுடைய திருமார்பு. லக்ஷ்மி லக்ஷண சுபகம், லக்ஷ்மி பிராட்டியாராலும் சீவத்சங்கிற லட்சணத்தினாலையும் சௌபாகியத்தோட இருக்கக்கூடியது பெருமாளுடைய திருமார்பு. அந்த வத்சம், அந்த பெருமாளுடைய திருமார்பானது தவ மாகாத்யம் மகிதம் தரிசயதி, உன்னுடைய கொண்டாடப்படக்கூடிய பெருமையை காண்பிக்கிறது. திருமார்புல இத்தனை இருக்கிறபடினால இதுல ஒண்ணுமே எம்பெருமானுடைய மகாத்மியத்தை சூச்சனம் செய்கின்றன அப்படின்னு அர்த்தம். எத்தனையோ இருந்தா கூட இத்தனையும், அதாவது யார் யாருக்கோ என்னென்னமோ ஆபரணங்கள் அதெல்லாம் இருந்தா கூட பெருமாளோட சம்பந்தப்பட்டது ஒண்ணுமே அவனுடைய மகாத்மியத்தை சூச்சனம் பண்றது. அதுவும் திருமார்பிலே இருக்கக்கூடிய எத்தனை விஷயங்களும் பெருமாளுடைய மகாத்மியத்தை சூச்சனம் பண்ணி இந்த இடத்துல பிரமுகானாம்னு வேற போட்டிருக்க. இதே மாதிரி இன்னும் கூட சிலதெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஏன்னா பெருமாளுடைய திருமார்பில எதை சமர்ப்பிச்சாலும் அதுக்கு மாங்கலிக்கம், அது மங்களமாயிடுறது. மங்களமாயிடுறது பெருமாள் திருமார்பில இருக்கு அப்படிங்கிறபடினால பெருமாள் திருமார்பிலேயே சில ஆபரணங்கள்லாம் சமர்ப்பிப்பார். ஏன் அப்படின்னா பிராட்டியாரையே ஆபரணமா சமர்ப்பிக்கிறது. இங்க எப்படியானால் கௌஸ்தவங்கிறது பல ஊர்கள்ல இருக்கும் பெருமாள் திருமார்பில. அது மாதிரி இன்னும் என்னென்ன ஆபரணம் சமர்ப்பிச்சாலுமே அது விசேஷமாக பெருமாளுக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். மாகாத்மியம் தவ மகிதம் மாங்கலிகம் துளசி கௌஸ்துப பிரமுகானாம் அச்சுத ஸ்திரவனமாலம் வத்சம் தரிசயதி லக்ஷ்மி லக்ஷண சுபகம். பிராட்டியாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய உன்னுடைய வத்சம் திருமார்பானது உன்னுடைய மகாத்மியத்தை தரிசயதி காண்பிக்கிறது அப்படின்னு. பிராட்டியை வைத்து பெருமாளுடைய பெருமையை சொல்றதே நம்ம விஸ்தாரமா நிறைய சொல்லலாம். இப்போ வேதங்கள்லாம் சொல்லியிருக்கு, ஸ்ரத்தையா தேவோ தேவத்வஸ்மிதே, பிராட்டியால் தான் பெருமாளுக்கு பெருமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு இடத்துல ஆனீதவ அசக்யஸ்வதை ஆத்ததேகம் அப்படின்னு சிருஷ்டி காலத்துல பிராட்டியாரோட கூட பெருமாள் இருந்தார் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இப்படி பல விஷயங்கள் வியாக்கியானங்கள்லாம் நிறைய எழுதியிருக்கா. மொத்தமாக பெருமாளுக்கு பெருமையை சேர்க்கும் பிராட்டியானவர் திருமார்பில் இருக்க. அப்போ இத்தனையோடு கூட பெருமாள் திருமார்பு எத்தனை அழகா இருக்கும். திருவார மார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதேன்னு சொல்றாரு இல்லையா. திரு ஆர மார்பு, திருனா லட்சுமி பிராட்டி, ஆரம் அப்படின்னா அதுக்கு மேல சமர்ப்பிச்சிருக்கிற ஹாரம் பெருமாளுக்கு. அப்போ அப்படிப்பட்ட திருமார்பு அப்படின்னு சொல்ற மாதிரி பெருமாளுடைய அழகை சொல்லுகிறது ஒரு பக்கம், மகாத்மியத்தை காண்பிக்கிற அவருடைய பெருமையை சொல்லுகிறது ஒரு பக்கம். நான் முதலேயே சொன்னேன், அழகுக்கும் பெருமைக்கும் சேர்த்தி. பெருமையோட இருந்தாதான் அழகுக்கு பெருமை, அழகோட இருந்தாதான் அந்த பெருமைக்கும் பெருமை அப்படிங்கும்படியாக இருக்கு. பெருமாளும் பிராட்டி மாதிரி ரெண்டும் இருக்கிறபடியால அந்த ரெண்டையும் சேர்த்து இந்த ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கார். அடுத்தது நிவ்விஷயே நிச்சதாவோ தேவயனோ தேவநாய விகிப்பமுகோ சீயள சந்தவகத்தம் சாஹிம் துக வியுலபாகு கப்பதுமானம் நிர்விசதி நித்யதாபஹ தேவஜனோ தேவநாயக விதி பிரமுகஹ
சீதல சாந்த பிரபூதாம் சாயாம் தவ விபுல பாகு கல்ப துருமானாம். பெருமாளுடைய திருக்கைகள், திருத்தோள்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய திருக்கைகள், அந்த கைகளை இப்ப அனுபவிக்க போற. அழகா பாதாம்போஜம் ஸ்வசதி பஜதே ரங்கநாதஸ்ய ஜங்காம் ஊருத்வந்தே விலகிதி சனீர் ஊர்துவம் அபேசினாபி வக்ஷஸ்யாஸ்தே வலதி புஜயோர் மாமிகேய மனிஷான் ஸ்லோகம். அங்க பாதாதிகேசாந்தமா தான் பாடுற ரங்கநாதன் விஷயத்துல. ஆனா அங்கேயும் நாயிகா பாவத்துல கொண்டு வர வலதி புஜயோகம். பெருமாளுடைய கைகளை பார்த்த உடனே அதை அப்படியே சுத்திக்கணும், சுத்திக்கிறது. எது? தேசிகனுடைய மனிஷா, தேசிகனுடைய மனச ஒரு நாயிக்கா வச்சிருக்க, மனிஷான்னு பேர் வச்சிருக்க. மனிஷான மனசுன்னு தான் அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. அவர் வலதி புஜயோகோ, கைகள்ல அவர் சுத்திக்கிறார். அந்த கை எடுத்து தன்கள்ல சுத்திக்கிறார், கைகளுக்குள்ள தானே சுத்திக்கிறார். அந்த மனிஷாங்கிறவர் அப்படி இருக்கான். அந்த கைகள்ங்கிறது அவ்வளோ, கையை பார்த்த உடனே அதை அணைத்து கொள்ளணும்னு தோணும்படி அந்த கை இருக்கான். அந்த மாதிரியான பாவத்தினால இப்ப பார்த்தோம்னா இந்த தேவநாத பெருமானுடைய திருக்கைகள்லாம் தாயாருக்கு அப்படி ஒரு பக்கம் தோணுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா பாகுச்சாயாம் அவஷ்டப்தா யஸ்யலோகோ மகாத்மனா அப்படின்னு வரும். பெருமாளுடைய திருக்கைகளுடைய நிழல் கீழே தான் உலகம் மொத்தமுமே இருக்கு. நான் அவன் தானே ரட்சணம் பண்றான். ஆக அதை வச்சுட்டு சொல்றார், ஏ தேவநாத பெருமானே, பிரம்மா சிவன் முதலான தேவர்கள் நிறைய பேர் கழியும், எல்லாரும் உங்களுடைய கை கீழே அடக்கலமா இருக்கான். மொத்த பேரும் அவளுக்கெல்லாம் நிறைய கஷ்டங்கள் உண்டு. நித்திய தாபகா அப்படின்னு என்னைக்குமே ஏதாவது கஷ்டம் இருக்கும், கஷ்டம் இல்லாத இருக்க மாட்டான். சம்சாரத்துல தானே இருக்கா, சம்சாரத்துல இருந்தா சம்சார தாபங்கிறது இருக்கதான் இருக்கும். சம்சார தாபம் இருக்கச்ச அவ அந்த தாபம் தீர ஒரு நிழல்ல ஒதுங்கணும் பாக்குறான். ஒரு நல்ல வெயில்ல நடக்கிறவன் தாபம் தீர நிழல்ல ஒதுங்கணும் பார்ப்பானு இல்லையோ, அந்த மாதிரி இவர்கள்லாம் இந்த தாபம் தீர எந்த நிழல்ல ஒதுங்கலாம் பார்த்தானா பெருமாளுடைய திருக்கைகளே பெரிய கல்பத்ருவங்கள் மாதிரி, கல்பக விருட்சம் மாதிரி இருக்கச்ச அந்த பெருமாளுடைய திருக்கைகளாகிற கல்பக விருட்சங்களுக்கு கீழே அவர்கள்லாம் நிழலிலே ஒதுங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இதுதான் பாகு சாயாம் அவஷ்டப்தா. பாகுனா கைகள், சாயானா நிழல். பெருமாளுடைய கை கீழே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நிழல்ல இருக்கும்னு அர்த்தம். அந்த நிழலை விட்டு வெளியில போனோம்னா வெயில்ல போயிருக்கோம்னு அர்த்தம். அப்ப வெயில்ல நடந்து போறவாளுக்கு தான் நிழல் தெரியும், நிழலுடைய பெருமை தெரியும். அந்த மாதிரி பெருமாளுடைய கைகள் கீழே இந்த தேவர்கள்லாம் இருக்காள். அவர் அபயம் காமிச்சுட்டார்னா போதும், இவர்களுக்கு சந்தோஷம். பத்மநாப பெருமாள் தான் நல்ல உதாரணம். அவருடைய கை நிழல்ல தான் இங்க சிவன் இருக்க. இந்த ஊர்ல சிவபெருமான் இருக்காரு, எல்லா தேவர்களும் இருக்கா. பிரம்மா நாபி கமலத்துல இருக்க, சிவன் பெருமாளுடைய கை நிழல்ல இருக்க. மற்ற தேவர்கள்ல பெருமாளுக்கு பின்னாடி கை கூப்பிண்டு இருக்கா அப்படின்னு வரும் இந்த ஊர்ல. அந்த மாதிரி தேவர்கள்லாம் தம்முடைய தாபத்தை தீர்க்கணும்னா பெருமாள் கிட்ட தானே வரா. அதுதான் சொல்ற, பெருமாள் கிட்ட வரான்னா பெருமாளுடைய கை நிழல் கீழே இருக்கா. பெருமாளுடைய கைகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா கற்பக விருட்சமா இருக்கான். மரத்து நிழல்ல தான் ஒதுங்கணும், அதெல்லாம் மரமா இருக்கு. வெறும் மரம் இல்ல, கல்பக விருட்சம். ஏன்னா கல்பக விருட்சம் கேட்டதை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு இருக்கிறதுனால தேவர்கள் என்ன கேட்கிறானோ அது எல்லாத்தையும் கொடுக்கும். தேவர்கள் வரான்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ விஷயம் கேட்கணும்னு வரா. அசுரானால இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அதை எல்லாம் சொல்லணும்னு வரா. அப்ப தேவர்கள் வறட்சியே அவன் மனசுல கஷ்டம் இருந்தா அந்த கஷ்டம் தீர அவளுக்கு முதல்ல தாபம் தீரணும் முதல்ல. அப்புறம் நீங்க என்ன கேட்கறங்கோ அப்படின்னு அவ கேட்டா அந்த கேட்ட பலனை கொடுக்கும். தாபத்தையும் போக்கணும், கேட்ட பலனையும் கொடுக்கணும் அப்படின்னா கற்பக விருட்சத்தினால்தான் முடியும். ஏன்னா அது கீழே இருந்தா தாபமும் போகும், கீழே இருந்து ஏதாவது கேட்டோம்னா அதுவும் கிடைச்சிடும். கல்பக மரத்தின் கீழே போனா ஒருத்தன் அது கல்பக விருட்சம் தெரியாது, நல்ல வெயில்ல போயின்னு இருக்கான். சரி எங்கேயாவது மரத்தின் கீழே ஒதுங்கலாமே பார்த்தா அங்க ஒரு கற்பக விருட்சம் இருக்கு தேவலோகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா கல்பக விருட்சங்கள்லாம் தேவலோகத்துல இருக்கு. அந்த கல்பக விருட்சத்தின் கீழே நம்ம லோகத்துல இருக்க கற்பக விருட்சம்னா திருப்பி பெருமாள் தான், வேற யாரும் கிடையாது. பெருமாளுடைய கைகள் தான் கற்பக காவு பற்பலவன் ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, எல்லாம் கற்பக காவு. கற்பக, ஏன்னா ஒவ்வொரு கையும் ஒரு கற்பக விருட்சம். அப்படி பார்த்தா கல்பக விருட்சத்தினால ஒரு தோட்டமே வச்ச மாதிரி இருக்கும் பெருமாளுக்கு, அநேக கைகள் இருக்கிறபடினால. அப்படியே நடந்து போனா வெயில் இருந்தது,
நிழல் இருக்குன்னு பார்த்தா கல்பக மரத்தை கீழே வந்துட்டான். உடனே அப்பா அந்த வெயிலின் கஷ்டங்கிறது நிழல்ல தான் தெரியும். என்ன வெயில், இங்க எவ்வளவு குழு குழுன்னு இருக்கு, கொஞ்சம் அங்கேயே இருக்கலாம்னு தோணிட்டு. ஆனா இந்த சமயத்துல சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லையே, ஏதாவது மாம்பழம் கிடைச்சா பரவாயில்லையே நினைச்சா உடனே மாம்பழம் வந்துட்டு கையில. ஆச்சரியமா பாக்குறான், இது என்னடாது மாம்பழம் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைச்சேன், உடனே கையில மாம்பழம் வருது, குளிர்ச்சியா ஒரு மாம்பழம் ஒண்ணு கையில உடனே வந்துட்டு. அதை நல்லா சாப்பிட்டான். மாம்பழத்தை சாப்பிட்டு முடிச்ச உடனே இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியாக திராட்சை இருந்தா பரவாயில்லன்னு நினைச்சா உடனே திராட்சை வந்துடும் கையில. நான் கல்பக மரத்தின் கீழே இருக்கான் இல்லையா, அவன் கேட்டதெல்லாம் கிடைச்சிட்டு. அந்த மாதிரி இது கதை வேடிக்கையா சொல்லுவான். இப்ப இதெல்லாம் பார்த்து பார்த்து வந்தே இருந்தான். அப்பா நிம்மதியா தூங்கலாம் இங்கேயே கொஞ்சம் அழி அப்படின்னு நினைச்சான். திடீர்னு புலி ஏதாவது வந்துட்டுனா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு பயந்தானா உடனே புலி வந்துட்டுன்னு சொல்லுவான் வேடிக்கையா. அது இருக்கட்டும். இப்ப பெருமாளுடைய அந்த திருக்கைகள் சம்சார தாபத்தை போக்கும்னு மட்டும் இல்லாமல் கேட்ட பலனை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறதும் சேர்த்து சொல்லணும் இல்லையோ. அதுக்காக தான் இங்க கல்பக விருட்சத்தை உதாரணமாக சொல்றார். முன்னாடியே ஒரு 19வது ஸ்லோகத்துல கப்பேசி கஞ்சியாயம் கப்பதூவ அப்படின்னு கல்பக மரமாகத்தான் பெருமாளே இருக்கான்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கல்பைசி காங்ஷிதானி, யார் என்ன கேட்டாலும் கொடுக்குற கல்பக மரமாச்சே நீர் அப்படின்னார். இப்ப சொல்றது என்ன கேட்டா பெருமாள் கல்பக மரம் இல்ல, பெருமாளுடைய ஒவ்வொரு கையும் கல்பக மரம். இந்த மாதிரி அநேக கைகள் இருக்கா, எல்லாமே கல்பக மரமா இருக்கு. அப்ப கற்பக காவு, கற்பக மர தோட்டமே ஒண்ணு வச்சா மாதிரி இங்க இருக்கிறேன் அப்படின்னாச்சு. அப்போ நிர்விசதி நித்திய தாபகா, தேவநாயக பெருமானே நித்திய தாபகா எப்பொழுதுமே தாபத்தோடு இருக்கக்கூடிய தேவ ஜனகா தேவர்கள் எல்லாரும், விதி பிரமுகா பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம், விதினா பிரம்மாவுக்கு, பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாருமே சாயாம் தவ விபுல பாகு கல்பத்ருமானாம் சாயாம் நிர்விசதி, உம்முடைய கைகள் அப்படிங்கிற கல்பக மரத்தினுடைய சாயையில நிழல்ல ஒதுங்குகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த கல்பக விருட்சம் எப்படி இருக்குன்னு கேட்டானா, ஒண்ணு விபுல பாகு கல்பத்ருமானாம், விபுலமானா பெருசா இருக்குன்னு அர்த்தம். ஏதோ சின்னதா பனை மரத்து நிழல்ல யாரும் ஒதுங்குவான்னு, பனை மரம் இருக்கே அதே நிழல்ல யாரும் ஒதுங்க முடியாது. ஏன்னா அது விஸ்தாரமான மரம் கிடையாது. பனை மரம் ஒசரமா வளரும், பனை மரம் மாதிரி வளர்ந்துருக்கேன்னு சொல்லலாம். அதுவே தவிர 4 பக்கம் கிளை எல்லாம் போட்டு வளர, சும்மா ஒரு பனை ஓலை மாத்திரம் கொஞ்சமா இருக்கும். அதுக்கு நிழல்ங்கிறதே கீழே வராது, கொஞ்சமா தான் நிழல் வரும். அந்த மாதிரி இல்லாமல் விபுல விஸ்தாரமான ஒரு ஆலமரத்து நிழல், அரசு மரத்து நிழல்லாம் நம்ம பார்க்குறோம் முடியும். அந்த மாதிரி கல்பக மரமே ரொம்ப விஸ்தாரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நிழல்ல எல்லாரும் ஒதுங்குற முடியும். அந்த மாதிரி இந்த உலகம் மொத்தமும் ஒதுங்கும்படியான ஒரு கல்பக விருட்சமாக பெருமாள் விருட்சம்னு பல இடத்துல சொல்லிருக்கான். வாசுதேவ தருச்சாயா அப்படின்னு, நாதிசி தார கர்மதாம், வாசுதேவன்கிற ஒரு விருட்சம், அவருடைய நிழல் அதுல ஒதுங்குங்கோ அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றோம். பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். ஆக கல்ப துருமானாம் போட்டிருக்க நிறைய விருட்சங்கள் இருக்கு. அதனுடைய சாயில தேவலோகமே ஒதுங்கி இருக்கு. அந்த கல்பக துருவம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, தீபுல்ல அப்படின்னு ரொம்ப விஸ்தாரமாக அடையாறு ஆலமரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆலமரம் மொத்தத்தையும் சுத்தினா ரொம்ப தூரம் போகும், ஒரு மரமே ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மாதிரி அப்புறம் இன்னொன்னு சீதல சாந்த பிரபூதாம், அந்த கல்பக மரத்தினுடைய நிழல் எப்படி இருக்கும்னு கேட்டான்னா, சீதலானா குளிர்ச்சியா இருக்கும், சாந்தானா அமைதியா இருக்கும், பிரபூதானம் நிறைய இருக்கும். 3 விதமா அந்த நிழல் இருக்கான். ஒரு மரத்தினுடைய நிழல் அப்படின்றது அழகா இருக்கும். பட்டச்சாயான்னு ஒண்ணு சொல்றா சம்ஸ்கிருதத்துல, ஆலமரத்தினுடைய நிழல் அப்படி இருக்குங்கிறா. அதாவது வெயில் காலத்துல நல்ல வெயில்ல நம்ம மரத்தின் கீழே போனா கூட அங்கேயும் கூட இந்த உஷ்ண காத்து தான் அடிக்கும் இல்லையா. நல்ல இங்கேயும் சுத்தி வெயில் இருந்து வச்சுக்கோங்க, நம்ம ஒரு மரத்தின் கீழே போயிட்டா அங்கேயும் காத்தடிக்குமா, ஆனா வெயில் கலந்த காத்து தானே இருக்கும். ஆனா ஆலமரத்து நிழல் அப்படி இருக்காதான். அது ரொம்ப உஷ்ணகாலேது சீதளம் அப்படின்னு, உஷ்ண காலத்துல அது குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு ஆலமரத்து நிழலுக்கு கிணற்று ஜலத்துக்கெல்லாம் அந்த பெருமை. அந்த மாதிரி மரத்து நிழல் இருந்தா போறாது, அது சீதளமாக குளிர்ச்சியாக இருக்கணும். அது இப்ப இருக்குது.
பெருமாளுடைய திருக்கைகள் கீழே வந்தா அவளுக்கு சம்சார தாபங்கள்லாம் தீர்ந்து அப்பா பெருமாள் வந்துட்டார் அப்படின்னு அவளுக்கு மனசுல குளிர்ச்சி வரும். ரெண்டாவது சாந்த. சில மரத்துக்கு கீழே போனா ஆர்ப்பாட்டம் இருக்கும், நிறைய பெரிய சத்தம் எல்லாம் போட்டு நிறைய கிளைகள்லாம் போட்டு நிறைய இலைகள் எல்லாம் உதிர்த்து மேலே அங்கிருந்து அந்த காயோ பழமோ இதெல்லாம் பொட்டு போட்டு நம்ம மேல விழுந்து இப்படிலாம் படுத்தோம். அதெல்லாம் இல்லாமல் சாந்தமா இருக்கும். பெரிய அளவுல காத்தெல்லாம் கிடையாது, அமைதியா கொஞ்சமா காத்து இருக்கும். பெரிய அளவுல ஆர்ப்பாட்டங்களோ இலை விழுந்ததோ கிடையாது. சீதல சாந்த. பெருமாளுடைய திருக்கைங்கிறது சாந்தமா இருக்குமா, அந்த நிழல சொல்ற இதெல்லாம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கும்னு அர்த்தம். அப்புறம் பகுலம். அப்புறம் பிரபூதாம். பிரபூதாம்னா நிறைய, அதான் அடர்த்தியா இருக்கும். அதாவது மரத்து நிழல் நம்மளே போனா தெரியும். மரத்து நிழல்ல போய் படுத்துக்கணும்னு சொல்லிட்டு போனோம்னா தூங்க முடியாது, கஷ்டம். ஏன்னா அங்கேருந்து நடுவில் எங்கேயா ஒரு பக்கம் சூரிய வெளிச்சம் வரும், கண்ணுக்கு நேரம் வந்து அடிக்கும். இலைக்கு நடுவில் ஒரு முடியும். அப்படிலாம் இல்லாமல் பிரபூதாம்னா பூர்த்தியா கவர் பண்ணி கீழே நிழல் மட்டும்தான் இருக்கும், எந்த ஒரு கேப்லையும் வெயிலே உள்ள வராது, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதான் அடர்த்தியா இருக்கு அப்படின்னு. அப்ப அடர்த்தியான நிழல் வந்து வச்சுக்கோங்களேன், பெரிய மரம். அப்போ பெரிய மரங்கள்லாம் நிறைஞ்ச ஒரு காடு, உள்ளுக்குள்ள சூரிய வெளிச்சமே புகர முடியாதபடி அடர்த்தியா இருக்கு அப்படின்னா அதுல எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. அதனால சீதல சாந்த பிரபூதாம். சீதளமாயும் குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் நிறைய அடர்த்தியாகவும் இருக்கக்கூடிய சாயாம், அந்த கல்ப வருஷங்களுடைய நிழலை நிர்விசதி அடைந்து அனுபவிக்கிறார்கள். யாரு? தேவர்கள். அதனால தேவர்களுக்கெல்லாம் கூட அனுபவிக்கும்படியாக இருக்கிறது அப்படின்னு. நிவாச விருட்ச சாதூனாம் ஆபன்னானாம் பராகதி. இதுதான் முக்கியமான விஷயம். பெருமான் ஒரு விருட்சம் போல, மரம் போல. நமக்கு எப்போ நமக்கு கஷ்டம் வந்தாலும் நம்ம அந்த மரத்துக்கு போனா போதும். இது அடிக்கடி பெரியவாள்லாம் சொல்றாங்க, சொன்னேன் இல்லையா, வாசுதேவ தவிச்சாயா நாத்தி சீதா நர்மதா. வாசுதேவனுக்கு விருட்சத்தினுடைய நிழல், அது கீழே போனா வெயிலே இருக்காது. சரி, வெயிலே இருக்காதுன்னா குளிருமா அப்படின்னா குளிரும் இருக்காது, அதிக குளிரும் இருக்காது, அதிக வெயிலும் இருக்காது. பின்ன எப்படி சொன்னா சாந்தமா இருக்கும். அதிக குளிர் அதிக வெயில் ரெண்டும் இருந்தா நமக்கு ஒத்துக்காது, சாந்தமா இருக்கும். என்ன அர்த்தம் கேட்டாங்க, அதிக கஷ்டம் கொடுக்க மாட்டான், அதிக சுகமும் கொடுக்க மாட்டான். ஏன்னா அதிக சுகம் வந்துருக்கும், அதுவும் ஆபத்து. நமக்கு அமைதியா எதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பான் அப்படிங்கிற அர்த்தத்துல அங்க வருது. ராமாயணத்துல நிவாச விருட்ச சாதுனாம்ங்கிறது தாரா சொல்ற வார்த்தை, வாலி கிட்ட சொல்ற. தாரா தேவியானவன் வாலி கிட்ட நீ போய் ராமனை போய் ஆசிரி அப்படிங்கிற. ராமன் ஒருத்தர் வந்திருக்காரா, அவர்கிட்ட போங்கோ, போய் அவரை போய் ஆசிரியுங்கோ. வாலி கேட்கிறான், நான் எதுக்கு ராமன் கிட்ட போகணும் அப்படிங்கிறான், நான் எதுக்கு அவன்கிட்ட போகணும்? அப்பதான் சொல்றான், நிவாச விருட்ச சாதுனாம். ஒரு விருட்சம் தான், மரம். மரத்து நிழல எதுக்கு போகணும்னு கேட்டா என்ன பண்றேன், வெயில் காலத்துல கொஞ்சம் போய் மரத்து நிழல உட்காந்துக்கோ அப்படின்னா, நான் இதுல மரத்து நிழல உட்காந்து, மரம் இல்லைன்னா அப்படி வசதியானா யார் உட்காராலும் உட்காரணும், நான் உட்கார மாட்டேன்னு சொன்னா பைத்தியக்காரன் இல்லையா? வெயில்ல இருக்கிறவன் மரத்து நிழல் கிடைச்சா அதுல ஒதுங்கணுமா இல்லையா? அதுல ஒதுங்க, நான் அதுக்கு ஒதுங்கணும் அப்படின்னா அவன் பைத்தியக்காரனா இல்லையா? புத்தி கெட்டவன் அப்படின்னு தானே அர்த்தம். அந்த காரியத்தை வாலி பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல அழகா ஒரு விஷயம், அடியனுடைய தகப்பனா ஒரு விஷயம் எழுதியிருக்காரு. இப்ப அந்த புஸ்தகத்துல இருக்கு, வரதாரிய வரவாணிங்கிற புஸ்தகத்துல. வாலி சுக்ரீவன் யுத்தம் நடக்குது. இதுல வாலியை வதம் பண்ணணும்னு பெருமாள் போற, ஆனா வதம் பண்ண முதல் தடவை சுக்ரீவன் அடி வாங்கிட்டு வந்துடுறான், வாலியை விட்டுட்டான். இதுல சுக்ரீவனை ஏன் அடி வாங்க வச்சான்னு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. சுக்ரீவனை ஏன் பெருமாள் அடி வாங்க வச்சார், உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்னா அதுக்கு ஏதோ பதிலாம் சொல்றான், அது இருக்கட்டும். இன்னொரு கேள்வி ஒண்ணு அப்பா கேட்டு இருக்க, வாலியை ஏன் வதம் பண்ணல? வாலியை வதம் பண்றேன்னு தானே போனேன், உனா வதம் பண்ண வேண்டியது தானே, வாலியை ஏன் வதம் பண்ணல? ஒண்ணும் இல்ல, சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் வித்தியாசம் தெரியல அதனால வதம் பண்ணல அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்கிற.
ஏன்னா இவருக்கான வித்தியாசம் தெரியலான்னு ஒண்ணு உண்டான, பெருமாளுக்கே தெரியலான்னு ஒண்ணு உண்டா? சுக்கிரவனுக்கு வாலிக்கு என்ன பேர்? சுக்கிரவனி வாலியை சிருஷ்டிச்சவரே இவர் தானே. அதனால பெருமாளுக்கே வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன கேட்டா, வாலிக்கு அந்த உபதேசம் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் பெருமாள் நினைச்சா. ஐயோ பாவம் பாட்டுக்கு சண்டை போடணும்னு வந்திருக்கான். அவன் ஒரு பெரியவாழ்கிட்ட ஒரு உபதேசத்தை கேட்கட்டவன், தாரா கிட்ட உபதேசம் கேட்கட்டும், அடி வாங்கிட்டு போறான். அப்பதான் தாரா கிட்ட உபதேசம் கேட்கணும். அப்பதான் தாரா சொல்றா நிவாச விருட்ச சாதுனாம் அப்படின்னு. பெருமாள் ஒரு விருட்சம் பா, விருட்சத்தின் கீழே போ. நிவாச விருட்சம், எத்தனை பேர் விருட்சத்துல இருக்கா? கீழே போற மனுஷால விட்டுருங்கோ. எத்தனை பறவைகள், எத்தனை மிருகங்கள், எத்தனை புழு பூச்சிகள், எத்தனை கொசுக்கள் எல்லாம் மரத்துல இருக்கு தெரியுமா? ஒரு மரத்துல ஆயிரக்கணக்கான ஜீவிகள் இருக்கு. மரத்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய புழு எல்லாம் சேருங்க. மரத்து உள்ளுக்குள்ள கீறினா உள்ளே இருந்து புழு எல்லாம் வரும், உள்ளே இருந்து கொசு எல்லாம் வரும். அதுக்கப்புறம் பழங்கள், அந்த பழத்துல இருக்கக்கூடிய வண்டு முதலானது, கிளைகள், இலைகளை அரிசியில் இருக்கிற புழு பூச்சிகள், அந்த மரத்துல கூடு கட்டி இருக்கக்கூடிய பறவைகள், மரத்துல வாழக்கூடிய சர்ப்பம் முதலானவைகள், பொந்துக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனை இருக்கு. ஒரு மரம்னா என்ன சாதாரண விஷயமா? அந்த மாதிரி சகல விதமான சேதனர்கள், மனுஷர்கள், தேவர்கள், மிருகங்கள், பட்சிகள் எல்லாருக்கும் அபயம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மகாவிருட்சம் பெருமாள். அப்படிப்பட்ட மகாவிருட்சத்துக்கே நம்ம போக வேண்டாமா? நிவாச விருட்ச சாதுனாம் ஆபன்னானாம் பராகதி. சுக்ரீவன் போயிருக்காரு, அது சொல்றா. அவர் ஆபத்து வந்திருக்குன்னு தெரிஞ்சு சுக்ரீவன் அந்த மரத்து கீழே போயிருக்கான். அப்போ நீங்க போக வேண்டாமா? அந்த தாரா சொல்றது அவன் கேட்கல. வாலி அந்த ஒரு இருமாப்புல இருக்கான், என்ன யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருமாப்புல இருக்கான். சரி, அது இருக்கட்டும். ஆக இந்த மாதிரி ரீதியில பெருமாளே ஒரு விருட்சம் சொல்ற மாதிரி பெருமாளுடைய பாகு, கைகள் எல்லாமே ஒரு விருட்சங்கள், ஒன்னும் ஒரு விருட்சம். அந்த விருட்சங்களுடைய நிழல்ல நாம ஒதுங்கணும் அப்படின்னு வேதங்கள்லாம் இதிகாச புராணங்கள்லாம் சொல்லுகின்றன. அது தேவர்கள் கூட்டம். ஏன்னா பெருமாள் கிட்டதான் போய் அவ தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்துக்க. ஆனா அவ அதுக்கு பேர ஆசையிச்சு அவ சந்தோஷமா இருக்க. நிர்விசதி நித்திய தாபகா, தேவர்களை நித்திய தாபகங்கிற. ஏன்னா தேவலோகத்தை கூட கஷ்டம் உண்டானா அப்படின்னா நித்தியமே தாபம் தான். தேவலோகத்துல கஷ்டம் நமக்கு எப்படி நித்திய தாபம் தான் நமக்கும். அண்ணனுக்கு ஏதோ கஷ்டம் வந்துட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி அவர்களுக்கும் உண்டு. ஏன்னு கேட்டான்னா அவளும் சம்சாரத்துல தானே இருக்கா, சம்சாரத்துல இல்லாம இல்லையே. அதனால அவர்களுக்கும் இது உண்டு. நிர்விசதி நித்திய தாபகா தேவஜனோ தேவநாயக விதி பிரமுகா. ஒரு அழகான விஷயம் பாருங்க. பெருமாளை சொல்லச்சு அச்சுதன்னு சொல்லினார், தாச சத்தியன்னு சொல்லிட்டு இருக்கார். ஒவ்வொரு சமயம் ஒன்னொன்னு போடுவார். அச்சுதான் போடுவார், கேட்டா தாச சத்தியம் விட இங்க தேவநாயகன் போட்டார். ஏன்னா தேவர்களுக்கு அதை பத்தி சொல்றாரு இல்லையோ. தேவர்கள்லாம் பெருமாளை ஆசிரியிக்கிறார் அப்படின்னு சொல்றபடினால இந்த ஸ்லோகத்துல தேவநாயக அப்படின்னு வருது. போன ஸ்லோகத்துல என்ன வந்தது அப்படின்னா அச்சுத ஸ்திரவனமாலம். ஏன் அப்படி வந்ததுன்னு கேட்டா, பெருமாளுக்கு இருக்கக்கூடிய துளசி, கௌஸ்துமம், பிராட்டியார், சீவத்சம், வனமாலா இது எல்லாமே ஸ்திரமா இருக்கு மொத்தமா. அதனாலதான் அச்சுதன். பெருமாள் கிட்ட யார் வந்தாலும் அவள் ஸ்திரமா இருப்பான், அவளை கைவிட மாட்டான் அப்படின்னு இருக்கு. அதனால அந்த திருநாமத்தை சொல்லச்சு கூட ஒரு அபிப்பிராயம் இருக்கு. சீதல சாந்த பிரபூதாம் சாயாம் தவ விபுல பாகு கல்பத்ருமானாம். விஸ்தாரமான உங்களுடைய கைகள் ஆகிற கல்ப விருஷங்களுடைய நிழலை அந்த தேவகணங்கள் அனுபவித்து, அதாவது பிரவேசித்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். இங்க சங்கல்ப சந்திர க்ஷோபிதான் அடுத்த விஷயம். பெருமாளுடைய திருவயிறு, உதரம் பற்றிய விஷயம். அதை நாம அடுத்த வாரம் பார்க்கலாம். சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை மகாபிரதோஷம், ஆனால் சனிக்கிழமை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.